Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல 4th செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து டேட்டாவை இன்புட்டா ரிசீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல சப்போஸ் நான் n ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் nன்ற வேல்யூ என்ன அப்படின்னு டேட்டாவை யூசர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும். இந்த மாதிரி டைம்ல நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணுவோம். இப்போ பைத்தான்ல இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், அதாவது என்டர் யுவர் நேம். அதாவது நம்ம என்ன வேல்யூவை நம்ம ரிசீவ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்றதுக்கு யூசருக்கு கொடுக்குற ஹிண்ட் தான் இது, என்டர் யுவர் நேம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்டர் யுவர் நேம்ன்றது உங்களோட டிஸ்பிளே ஆகும். அண்ட் இட் வில் வெயிட் ஃபார் யூசர் இன்புட். யூசர் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணும். இப்போ நீங்க ஒரு இன்புட் கொடுக்கலாம். இங்க நான் மேரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மேரின்றது என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம்ன்ற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு இன்புட் அண்ட் விதின் பிராக்கெட்ல நீங்க கொடுக்கறது ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆக போகுது அண்ட் இட்ஸ் கோயிங் டு வெயிட் ஃபார் யூசர் இன்புட். நெக்ஸ்ட் நான் ஏஜ் ரிசீவ் பண்றேன். என்டர் யுவர் ஏஜ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் டைப் ஆஃப் ஏஜஸ் டைப் ஏஜ்ன்றதை இங்க டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி டைப் ஆஃப் நேம், அதாவது நேமோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்குறேன், ஏஜோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்குறேன். இங்க நேமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் வந்திருக்கு, பட் ஏஜோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்னு தான் வந்திருக்கு. அப்படின்னா இங்க இன்புட் ஸ்டேட்மெண்ட் வழியா இங்க என்ன வேல்யூ ரிசீவ் பண்ணி அதை வேரியபிளுக்கு அசைன் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்கா தான் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுது. சப்போஸ் அந்த வேல்யூவை நான் இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ கன்சிடர் பண்ணணும்னா எக்ஸ்பிளிசிட்டா ஐ ஹாவ் டு யூஸ் டைப் காஸ்டிங். அதாவது இங்க ஹைட்ன்றதுக்கு நான் ஒரு வேல்யூவை ரிசீவ் பண்றேன், அதை நான் இன்புட்டா ரிசீவ் பண்ணணுன்றதுக்காக இன்ட் அப்படின்னு சொல்லி டைப் காஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை ஹைட்ல அசைன் பண்றேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்டர் யுவர் ஹைட் இன் சென்டிமீட்டர் அப்படின்னு சிஸ்டம்ல டிஸ்பிளே ஆகும். நான் இன்புட் என்ன ஃபீட் பண்றேன் அப்படின்னா 152ன்றதை ஃபீட் பண்ணிருக்கேன். இது ஹைட்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. இதை நீங்க இன்ட்னு யூஸ் பண்ணலன்னா அது 152ன்றது ஸ்ட்ரிங்கா தான் அசைன் ஆகும். ஏன்னா இன்ட்னு டைப் காஸ்ட் பண்ணிருக்கிறதுனால அது இன்டீஜர் வேல்யூவா போய் ஸ்டோர் ஆகுது. அதனாலதான் ஹைட்டோட டைப்பை டிஸ்பிளே பண்ணி பார்த்தா இங்க கிளாஸ் இன்ட்னு வருது. நெக்ஸ்ட் சப்போஸ் நான் ஒரே லைன்ல மல்டிபிள் வேரியபிளுக்கு டேட்டாவை அசைன் பண்ணணும், டேட்டாவை யூசர்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிசீவ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டையுமே நான் ரிசீவ் பண்ணணும் யூசர்ட்ட இருந்து ஒரே லைன்ல. அப்ப இன்புட் என்டர் ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ரெண்டு வேல்யூ என்டர் பண்ண போறேன், அது செப்பரேட்டட் பை ஸ்பேஸ். ஸோ நான் யூசர் இன்புட் ப்ரொவைட் பண்ணும்போது 152 ஸ்பேஸ் 65 கொடுக்கணும். அப்போ 152 ஹைட்லையும் 65 வெயிட்ன்றதுலையும் போய் அசைன் ஆகும். இப்போ நான் ஸ்பிளிட்ல எக்ஸ்பிளிசிட்டா கமாவோ கோலனோ ஸ்லாஷோ கொடுத்துருந்தேன்னா அந்த பர்டிகுலர் ஸ்பிளிட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் இங்கே டேட்டாவை ஃபீட் பண்ணணும். அப்போ அந்த பர்டிகுலர் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ ஹைட்லையும் அதுக்கப்புறம் உள்ள வேல்யூ வெயிட்லையும் போய் ஸ்டோர் ஆகும். இங்க டிஃபால்ட்டா செப்பரேட்டர் எது யூஸ் பண்ணிருக்கோம்னா ஸ்பேஸ். நெக்ஸ்ட் நான் வெயிட் ரெண்டுமே ஒரே லைன்ல டிஸ்பிளே பண்றதுக்கு எல்லாத்தையும் செப்பரேட்டட் பை கமா கொடுக்கும்போது எல்லாமே ஒரே லைன்ல டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா பைத்தான்ல அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட். இப்போ நான் இங்க x is equal to Mary's y programming practice session 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ மேரிஸ்ல ஆல்ரெடி ஒரு சிங்கிள் கோர்ஸ் இருக்கிறதுனால இந்த என்டையர் திங்கையும் நான் டபுள் கோர்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிங்கிள் கோர்ஸும் இடையில வரல அப்படின்னும் போது நீங்க சிங்கிள் கோர்ஸ்க்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம்.
ஸோ எக்ஸ்ன்றதும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ண போகுது, ஒய்ன்றதும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ண போகுது. இப்போ இது எல்லாத்தையுமே நான் கமா யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் கெட் மேரிஸ் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் செஷன் 4. இப்போ வந்து பை டிஃபால்ட் ஸ்பேஸ் வந்து செப்பரேட்டராக இருக்கும். ஸோ எல்லா ஸ்ட்ரிங்குக்கு இடையிலையும் ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பைத்தான் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல எண்ட் பேராமீட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எண்ட் பேராமீட்டர்னு ஒன்று நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஒரு பிரிண்ட் லைன்ல எண்ட் பேராமீட்டர் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் லைன்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அந்த எண்டை ஃபாலோ பண்ணி இமீடியட்டா பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் மெத்தட். இந்த ஃபார்மேட் மெத்தடுக்கு நீங்க எந்த டேட்டா டைப் வேணாலும் ஃபீட் பண்ணலாம். அதாவது இன்ட், ஸ்ட்ரிங், ஃப்ளோட் அந்த மாதிரி என்ன டேட்டா டைப் வேணாலும் ஃபீட் பண்ணலாம். இதுல வந்து முக்கியமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இது வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. இந்த பிளேஸ் ஹோல்டர்ல அப்ராப்ரியேட் வேல்யூ வந்து அங்க கன்கார்டினேட் பண்ணி அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆக போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் print 0 zeros, then second ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்படி கொடுத்துருக்கேன். டாட் ஃபார்மேட். இப்போ மேரி அப்படின்றது ஒரு பேராமீட்டர், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ அது என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 0th பொசிஷன்ல இருக்கு. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ படி இது 0th பொசிஷன், 4ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன், பைத்தான்றது வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ நான் 0th பொசிஷன்ல என்ன இங்க பிரிண்ட் ஆகும், மேரி. செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, பைத்தான். ஸோ மேரிஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் செஷன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, 4 அப்படின்றது இங்க டிஸ்பிளே ஆக போகுது. நெக்ஸ்ட், to separate argument passed to the program using separator operator. இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா print date, month, year separated by what hyphen. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் ஆப்ஷன்ல நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை வச்சு செப்பரேட் பண்ணி அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ 26/01/2024 அப்படின்றது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் இது என்டர் யுவர் நேம், type of name is enter your age, type of ages. Let us execute this program. Enter your name, it's waiting for user input, Mary. Enter your age, 45. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம்ன்றதும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு, ஏஜ்ன்றதும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் இன்புட் வழியா என்ன வேல்யூ ரிசீவ் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் அந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆக போகுது. எக்ஸ்பிளிசிட்டா நீங்க அதை வந்து இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ணணும் யூசிங் டைப் காஸ்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இன்புட் 2. இந்த ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி நான் ஸ்லைட்ல காமிச்சது தான், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இன்புட் 2, என்டர் யுவர் நேம் மேரி, ஏஜ் 45, enter height in centimeter 152, height and weight. ஸோ இதில் வந்து ரெண்டு வேரியபிளையும் ஒரே லைனில் கொடுக்க போகிறோம். 152, weight 60. ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு நமக்கு, ஹைட்டு, வெயிட் இது ரெண்டும் ஒரே லைன்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இது ரெண்டும் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹைட்டை வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டா இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி வாங்குறதுனால அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ல இருக்கு. இங்க வந்து ரெண்டு வேரியபிளுக்கு உள்ள டேட்டாவையும் நான் ஒரே லைன்ல ரிசீவ் பண்றேன் யூசிங் ஸ்பிளிட். ஓகே, இதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்டா எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர்? யூ கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்கு? இங்க வந்து நான் ஏஜை வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், இன்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இன்டா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பிளஸ்ன்ற கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி யுவர் நேம்
ஏஜ். இங்க ஏஜ்ன்றது ஸ்ட்ரிங்கா இருக்கு. அதனால என்னால கன்கார்டினேட் பண்ண முடிஞ்சுது. இப்ப ஏஜ்ன்றது இன்டீஜரா இருக்கு. இப்ப என்னால கன்கார்டினேட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் கமா குடுக்கலாம். நேம், கமா, ஏஜ் இப்படி குடுத்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, நேம் மேரி, ஏஜ் 45, height 152, 152 and 60. இப்போ உங்களுக்கு எரர் இல்லாம டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே. ஸோ you cannot concatenate string with integer. அத நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க கன்கார்டினேஷன் ஆப்பரேட்டர் பிளஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ஸ்ட்ரிங்குக்கு இடையில தான் பிளஸ்ன்ற ஆப்பரேட்டர் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் நம்ம அவுட்புட். இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது மேரிஸ் ப்ரோக்ராமிங் செஷன் அப்படின்னு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எரர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 4ன்றது வந்து இன்டீஜர். இந்த 4ன்ற வேல்யூவை நான் என்னன்றதுக்கு அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்டீஜராக எடுத்துக்கிறோம். அதனால ஹியர் ஐ கேனாட் யூஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். எண்ட் யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதாவது எண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த செஷன் 5ன்றது பிரிண்ட்ல உள்ள ஸ்ட்ரிங்கை தொடர்ந்தே இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஆட் பண்ண போகுது. ஸோ வாட் எவர் ஐ எம் கிவிங் இன் ஃபார்மேட் அது வந்து 0 இண்டெக்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் உள்ள வேல்யூ 0, செகண்ட் உள்ள வேல்யூக்குள்ள இண்டெக்ஸ் 1, தேர்ட் உள்ள வேல்யூக்குள்ள இண்டெக்ஸ் 2. ஸோ அதை அந்தந்த டேட்டாவை ஃபீட் பண்ணி கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நீங்கள் செப்பரேட்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வாட் எவர் யூ வாண்ட் ஸ்லாஷோ ஹைஃபனோ ஏதோ ஒரு செப்பரேட்டர் கொடுத்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் பிரிண்ட்ல. ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். எண்ட் யூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து செப்பரேட்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். பைத்தானில் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா நியூமரிக்ன்ற டேட்டா டைப் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட் நியூமரிக் வேல்யூஸ். அதாவது நியூமரிக் வேல்யூ வந்து சிங்கிள் நம்பராக இருக்கலாம், அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். ஸோ இன்ட்னு சொல்லும் போது அது வந்து ஒரு சைன்டு நம்பர். அதுக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது பைத்தான்ல. ஸோ நம்ம வந்து சீலெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு ஹையஸ்ட் லிமிட் இருக்கு இன்டீஜர்னா. அதில் வந்து லாங் இன்ட், ஷார்ட் இன்ட் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இங்கே பைத்தான்ல இன்ட்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு சைன்டு நம்பர், பிளஸ் அல்லது மைனஸ் வேல்யூவாக இருக்கலாம். அதுக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. ஃப்ளோட் அப்படின்னு சொல்லும் போது இது இஸ் அ ரியல் நம்பர் வித் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதாவது 17.5, 19.555 இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அதுதான் ஃப்ளோட்னு சொல்கிறோம். இட்ஸ் அக்யூரேட் அப் டு 15 டெசிமல் பிளேசஸ். இது டோட்டலாக 15 டெசிமல் பிளேசஸை அக்யூரேட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாலே அதில் வந்து ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். ஓகே, இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ். சீக்வென்ஸ்ன்னு சொன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இஸ் த ஆர்டர்ட் கலெக்ஷன். ஓகே, இந்த ஆர்டர்ட் கலெக்ஷனில் ஒன்லி ஹோமோஜீனியஸ் எலிமெண்ட் தான் இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து ஹோமோஜீனியஸாகவும் இருக்கலாம், ஹெட்ரோஜீனியஸ் எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அது சீக்வென்ஸ்ல உள்ள வேல்யூஸ், டேட்டா எலிமெண்ட்ஸ் வேற வேற டைப்பா இருக்க முடியும். மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆர்டர்லி ஃபேஷன் ஃபார் எஃபிஷியன்ட் ஆக்சஸ். சீக்வென்ஸ் சொல்லும் போதே மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம் ஒரு ஆர்டர் யூஸ் பண்ணி. இப்போ அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்கும் போது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ரெப்ரசன்டட் பை அரே. இப்போ வந்து மேரி அப்படின்னு கொடுக்கும்போது அதுல வந்து 4 கேரக்டர் இருக்கு. கேரக்டர் ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த லிஸ்ட்ன்றது வந்து ஒரு அரே மாதிரி. இந்த லிஸ்ட் ஐட்டம் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அதுல வந்து ஒன்னொன்னு ஒரு டேட்டா டைப்ல கூட இருக்கலாம்.
மியூட்டபிள் அப்படின்னும் போது கேன் மாடிஃபை த ஐட்டம் வேல்யூஸ். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கீங்க மேரின்னு சொல்லிட்டு, அதை எடுத்துட்டு சப்போஸ் இப்போ அதுல வந்து அனிட்டான ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி லிஸ்ட்ல வந்து டேட்டா ஐட்டத்தை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ எப்படி ஒரு அரேல வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு ஒரு வேல்யூவை மாற்ற முடியும், அப்டேட் பண்ண முடியும், வேல்யூவை ஆட் பண்ண முடியும், வேல்யூவை டெலீட் பண்ண முடியுமோ அதே மாதிரி லிஸ்ட்லையும் பண்ண முடியும். ஆனா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் இட் அலவுஸ் டூப்ளிகேட்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டப்பிள். டப்பிள்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுலேயும் நீங்கள் ஹெட்ரோஜினியஸ் ஐட்டம்ஸ் வைக்க முடியும். அண்ட் இட் கேன் அலோவ் டூப்ளிகேட்ஸ். இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள ஐட்டத்தை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியாது. அதே போல் இந்த டப்பிளில் உள்ள ஐட்டத்தை நீங்கள் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணவும் முடியாது. இதுதான் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் டேட்டா டைப்ல செட், டிக்ஷனரி அண்ட் பூலியன் டேட்டா டைப்ன்றது இருக்கு. செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டுனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், we can perform set operation in that. அதாவது யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அகெயின் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுல வந்து இண்டெக்ஸ் கிடையாது, அதாவது அன்ஆர்டர்டா இருக்கும். அண்ட் யூ cannot able to update the item values. அண்ட் இதுல டூப்ளிகேட்ஸும் அலௌடு கிடையாது. பட் we can add and remove items. நம்மளால ஐட்டம்ஸ் ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளால அப்டேட் பண்ண முடியாது. டிக்ஷனரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டோர் டேட்டா இன் கீ வேல்யூ பேர். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் எவர் பி த பிராண்ட் வேல்யூ. தென் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் எவர் பி த ப்ரைஸ் வேல்யூ. இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி கேபிட்டல் சென்னை, தென் ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் ஹைதராபாத். ஸ்டேட்ஸ்க்கு எல்லாமே வந்து வாட் எவர் பி த கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கீ வேல்யூவா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து கேன் பெர்ஃபார்ம் ஆட், ரிமூவ், சேஞ்ச் ஆப்ரேஷன். டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலௌட் ஹியர். இங்கேயும் டூப்ளிகேட்ஸ் அலௌட் கிடையாது. நெக்ஸ்ட் பூலியன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வில் ரிட்டர்ன் பூலியன் வேல்யூ. அதாவது இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா, ஏயும் பியும் ஈக்குவலா இருந்ததுன்னா இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதுதான் நம்ம வந்து எனி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் பூலியன் ஆஸ் அ ரிசல்ட். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிசல்ட்டா நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இதுல வந்து ரெண்டு வேல்யூஸ் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை வந்து நம்ம 1 and 0ன்னு கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். இப்போ இந்த 4th செஷன்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் தென் டேட்டா டைப்ஸ். தேங்க்யூ.